இப்போ சமீப காலமாக தான் மாடு குறுக்க வந்துச்சு கீழே ஊந்துட்டாங்க அடிபட்டாங்கன்னு இருக்குது. இது முன்னாலே கிட்டத்தட்ட 25 வருஷம் முன்னாலே இதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் யாரும் எல்லாம் அவங்க பத்திரமா பாதுகாத்துனாங்க. நிறைய பேர் சென்னை நோக்கி படையெடுத்து வராங்க. இடம் இருக்கிற இடம்லாம் எப்படியே போயிடுச்சு, என்ன பண்ண முடியும். ஆனால் கால்நடைகளுக்காக இடம் இங்கே இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அரசாங்கத்தோட வரைபடத்திலே இருக்குது. இல்லாத கிடையாது, இல்லாத எப்படியா கால்நடைகள் வரத்தா இல்லையா. அது இருந்ததால் தான் தைரியமாக கால்நடைகளை வளர்க்க ஆரம்பித்தாங்க. காலை போவோம், தொழுவத்தில் கட்டுவோம், சாயந்தரம் வீட்டுக்கு எத்தனை இப்படி தான் போயின்னு இருந்து. ஏன்னா மனிதர்கள் கிடையாது ரோட்டில். என்ன இப்போ ஒரு வீட்டு எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பையன் இருக்கிறான், கிரவுண்டில் விளையாடாத வீட்டுக்கு போடான்னா வீட்டுக்கு போயிடுவான். கால்நடைகள் அப்படி கிடையாது. அதை பராமரிக்கணும் சொன்னால் தான் போவோம். நான் சொல்லி பண்ண முடியுமா? நீ ஒரு மாடு உன் பேச்சு தான் கேட்காது, யார் பேச்சு அது கேட்காது. அதே நேரத்தில் 24 மணி நேரமும் நீங்கள் அது கூட இருக்கவும் முடியாது. ஒரு தொழு வந்ததுன்னா அழகாக போயிட்டு பாலை கறந்துட்டு அதுக்கு உண்டான தீனி போட்டுட்டு அந்த தொழுவத்தில் இருக்கும், அடிக்கடி போய் பார்த்துக்கின்னு வரலாம். இதுதான் நம்மளுடைய வேலை. ஆகையில் விரைவில் 5 அம்ச கோரிக்கை, அதாவது தெருக்கல்ல மாடு திரிவதை அரசாங்கம் தான் தடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நம்மளே சொல்கிறோம், வேணாம் நீங்களே தடுங்க. இடத்த கொடுத்துட்டு அதுக்கு மீறி ரோட்டில் அதுக்கு நாங்கள் பொறுப்பு. இடத்த கொடுங்க, நாங்கள் வச்சுக்கிறோம் பாதுகாப்பாக. இடத்த கொடுங்க, தனியாக தொழுவங்கள் போடுங்க, ஒரு டோக்கன் போடுங்க, அதுக்கு ஒரு சின்ன சார்ஜ் கூட போடுங்க. ஒரு 50 100 ரூபாய் ஒரு ஃபீஸ் மாதிரி கூட போட்டால் நாங்கள் கட்டுவோம். அந்த இடத்துல அந்த இடத்துல நாங்கள் எங்கள் மாடுகளை கட்டிப்போம். நிறைய கோரிக்கைகள், மேய்ச்சல் நிலங்கள் தமிழகம் ஃபுல்லாக மேய்ச்சல் நிலங்கள் தரணும்னு சொல்லிட்டு எனக்கு இது வித்தியாசமாக இருக்குது. நிறைய வக்கீல் தொழில் போனோன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ரூபா சம்பாதிப்பார். ஒரு நாளைக்கு 50,000 ரூபா சம்பாதிப்போம். அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது. நாங்கள் எப்படி ஃபேமஸோ எங்கள் கூடயே வந்தார். நம்ம சினிமா நடிகர் இருந்தாலும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டோம். சாந்தாண்ணா, இப்போ நானும் சாந்தாண்ணன் போனால் ஒருத்தர் பார்த்தா 2 பேருக்கு தான் கை கொடுப்பார், எனக்கு மட்டும் தர மாட்டார். அதில் திரும்ப 1 லட்சம் சம்பாதிக்கலாம், 50,000 சம்பாதிக்கலாம். அதை விட்டுட்டு அது எப்பவுமே சிந்தனையாக அவருக்கு இதுதான். எப்போ பாரு இதே தான், தலைவர் அனௌன்ஸ் பண்ணலாம், என்ன செய்யலாம் கொள்ளலாம் அப்படின்னு டெய்லி கேட்டுனே இருப்பார். அதில் நல்ல கூட்டம் இது. இது காசு குத்திட்டு அந்த கூட்டம் கிடையாது. ரெண்டாவது, இன்றைக்கி ஒரு நாள் வருவாங்க, ஏதோ தருவாங்க, சாப்பாடோ வண்டி பேத்தனம் கையில் 100 ரூபா, அப்படி கிடையாது. நிரந்தரமாக நம்ம ஒரு நிலையான சொந்தமாக சுயமாக தொழில் செய்யணும் அப்படின்னு கூட்டம் இல்லை ஆக்சுவலாக. ஆமாம், எப்பவுமே நானே எதுக்கு வந்தேன், ஒரு 1.5 மணிலேருந்து ஃபோன் வச்சுருக்கிறேன். ஃபோனே பண்ணல அவர் எனக்கு. நான் சொன்னேன் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் 3:30 மணி ஆயிடுச்சு. முடிஞ்சிட்டு பயமாயிடுச்சு. அதான் நான் ஃபோன் வச்சு அவருக்கு ஆச்சு, நான் வரேன் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். விரைவில் இன்னும் பாடல், இன்னொரு பாட்டு இருந்தால் நேற்று கூட பேசிட்டோம். இன்னொரு சூப்பரான பாட்டு ஒன்று